அனைவருக்கும் இன்ஃபோஹெல்த் 360 வணக்கம். நான் டாக்டர் வி மங்கம்மாள் ராணி. இன்று நாம் டெங்கு கொசுவை பற்றியும் அது எப்படி ஒழிப்பது, அதாவது டெங்கு வந்தால் எப்படி காப்பது என்பதை பற்றியும் இன்று இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெங்கு காய்ச்சல் என்பது டெங்கு வைரஸால் பரவக்கூடியது. இந்த டெங்கு வைரஸ் யார் பரப்புறா அப்படின்னா, இந்த கொசு இருக்கு பாருங்க, டெங்கு கொசு நடுவில் இருக்கு பாருங்க, அந்த கொசுவால் தான் இந்த டெங்கு வைரஸ் பரப்பப்படுகிறது. அதுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, அது போய் ஒரு இன்ஃபெக்டட் பர்சனை போய் கடிக்கும் போது அது ரத்தத்தை உறிஞ்சும் போது அந்த ரத்தத்தில் டெங்கு வைரஸ் இருக்கும். அது வயிற்றுக்கு போய் அதுக்கப்புறம் அங்கே அது உற்பத்தி ஆகி அங்கே நிறையா நிறைய வைரஸ் அந்த கொசுக்கு வளரும். கொசுக்குள்ளே வளரும். வளர்ந்துட்டு என்ன பண்ணோம், 2-3 நாளைக்கு அப்புறம் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். இது பர்டிகுலராக ஒரு 4-5 வகை இருக்குது. அதில் முக்கியமான வகை ஏடிஎஸ் மஸ்கிட்டோ வகை தான் முக்கியமாக இருக்கும். அது பாருங்கள், இந்த காலில் இந்த கருப்பாக இருக்கும், ஆனால் வெள்ளை வெள்ளையாக நடுவில் இருக்கும். இதுதான் அது பர்டிகுலராக அது அதோட அந்த கொசு பர்டிகுலராக இந்த கொசு தான் அது கிடைக்கும். ரிசர்வாயர்னு பார்த்தோம்னா இன்ஃபெக்டட் பர்சன் தான். அதை இங்கேருந்து அங்கே எடுத்துக்கிட்டு வர்றது கொசு எடுத்துக்கிட்டு வருது. சரி, கொசுக்கு வருமா மலேரியா டெங்கு அப்படின்னாக்கா வராது. ஏன்னா கொசுவோட வாழ்நாளே 21 நாள் தான். அதுக்காட்டியும் அதுவே இறந்துடும். ஸோ அது ஒருத்தர்கிட்டேருந்து எடுத்து இன்னொருத்தங்கிட்டேருந்து பரவி அவங்களே இன்ஃபெக்டட் பர்சனாக ஆக்கி பார்க்குறது தான் இந்த ஏடிஎஸ் மஸ்கிட்டோவோட வேலை. இந்த டெங்கு வைரஸ் நேரடியாக ஒரு மனுஷன்ட்டு இன்னொரு மனுஷனுக்கு போகாது. இந்த கொசு வழியாக தான் ஒரு மனுஷன்ட்டு இன்னொரு மனுஷனுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த வைரஸை கொடுக்கும். அடுத்தது, ஒரு மனுஷன்ட்டு இன்னொரு மனுஷனுக்கு பரவுது அப்படின்னாக்கா, ஒன்று அந்த அம்மா ப்ரெக்னென்ட் ஆனால் அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வயிற்று குழந்தைக்கு அது இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது, ஒரு ஐவி ட்ரிப்பு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கும்போது அப்போ அவருக்கு அந்த வைரஸ் தொத்திக்கிட்டு இருந்து அவரு பிளட் டொனேட் பண்ணியிருந்தாருன்னா இந்த இவங்களுக்கும் அந்த டெங்கு ஃபீவர் வருது. அதை தவிர தேர்ட் ஃபோட்டோவில் இருக்கு பாருங்க, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கொசுவோட வைரஸ் அந்த டெங்கு வைரஸ் இருந்துச்சுன்னா அது மூலயமாவும் இதெல்லாம் கொஞ்சம் ரேர் கேஸ் தான், அது மூலயமாவும் இந்த வைரஸ் பரவும். இது தவிர இது யாரை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னாக்கா, அந்த சட்டை இதெல்லாம் போடாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க பாரு, அவங்க அந்த மாதிரி, அதுவும் கொசு இருக்கிற இடத்துல அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அது கடிச்சு அது வரும். சின்ன குழந்தைங்க கிட்ஸு, பெண்கள், ஆண்களுக்கு அவ்வளோவா வர்றதில்ல, பெண்களுக்கு வரும். அதே நேரம் கோமார்பிட் இருக்குது பார்த்தீங்களா, டயபெட்டிக்கு, அது மாதிரி வல்னரபிளாக நிறைய டிசீஸ் இருக்கும், பிபி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க ரிஸ்க் ஃபேக்டர் அது. அதுவும் இல்லாமல் ஒரு வீட்டு மாடி தோட்டமோ இல்லை பக்கத்துலேயோ தேங்கி இருக்கிற தண்ணீர் இருக்கும்போது அதில் கொசு வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் ஒரு வீட்டுக்கு வீடு நெட்டு போட்டிருந்தோம்னா, ஜன்னலுக்கு கதவுக்கெல்லாம் போட்டிருக்கும்போது அந்த கொசு உள்ளே வராது. இது ஹவுஸை பாதுகாக்கிறது. தனி மனிதனாக என்ன அப்படின்னாக்கா, அந்த மஸ்கிட்டோ நெட்டு போட்டு உள்ளே படுத்துக்கிடுது. இதெல்லாம் கொசு, இந்த டெங்கு கொசு மட்டும் இல்லை, வேற மலேரியா மற்ற கொசுவால் பரவக்கூடிய எத்தனை வியாதியும் கிட்டத்தட்ட நம்ம இந்த கொசுவர்த்தி சுருள் பற்ற வச்சுக்கிறது இதெல்லாம் பரவாது. இது வழியாக பரவறதை தடுக்கும். இது எண்டமிக் ஏரியாவில் ரொம்ப வல்னரபிளாக இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட இது டெங்கு கொசு பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சுகாதார பணியாளர்கள்லாம் அப்பப்போ ஜுரம் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகிறாங்க. அதனால அந்த வீடியோவை நான் இதை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்தது, திக்லி பாப்புலேட்டட் ஏரியாவில் டென்ஸாக இருக்கிற இதில் இந்த கொசுக்கள் நல்லா வளரும். அடுத்தது, புவர் சானிடேஷன், சரியாக அந்த குப்பை பாருங்க, அந்த சரியாகவே அந்த குப்பையெல்லாம் அங்கங்கே தொங்குது, அதுக்கு பக்கத்தில் இது தொங்குது, குப்பைகள் இருக்குது, தண்ணி ஒரு தண்ணி ஆட்டம் இருக்குது. ஸோ இது மாதிரி ஸ்டாக்னேட்டட் நீர் ஒரு இடத்துல தேங்கி இருந்தாலே அது கொசுக்களை பரவுறது. இப்போ கொசுக்கள் வளர்கிறதுக்கு அது ஒரு இடமா போயிடும். ஸோ அதன் மூலமாக கொசு வளரும். கொசு கடிச்சிட்டு நம்மளுக்கு டெங்கு மலேரியாலாம் வரும். அந்த டெங்கு ஃபீவர் 10 to 14 days சரியாகுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு 3 phases இருக்குது.
3 இதுவாக வந்து பிரிஞ்சு இது நம்மளுக்கு வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம் கொடுக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபெப்ரவரி ஃபேஸ்னால் ஜுரம் நிறையா இருக்கும். அது 7 நாள் இருக்கும். எவ்வளோ ஜுரம் இருக்கும் அப்படின்னா 104 டிகிரிக்கு மேலே நிறையா இருக்கும். ஹெட்டேக்கு, ஜென்ரலாக எல்லோரும் ஒரு டயர்டாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த திட்டாக வந்து ரத்தம் வந்து கசிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பிப்ரவரி ஃபேஸு. அடுத்தது கிரிட்டிக்கல் ஃபேஸில் வந்து என்ன பண்ணும், அந்த வெள்ளை அணுக்கள் இதெல்லாம் வந்து கம்மி ஆகிடும். பிளேட்லெட்டும் வந்து ஸ்த்ராம்போசைட்டோபினியானா பிளேட்லெட், அதாவது அதுதான் ரத்தம் உறைய வைக்க விடுது, அது கம்மியாயிடும். ஸோ அந்த 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 இதில் வந்து திசுவில் வந்து ரத்த குழாயிலிருந்து வெளியே வந்து அந்த பிளாஸ்மா வந்து லீக் ஆகிடும். இப்போ பிளாஸ்மா வந்து 55% இருக்குது நம்ம ரத்தத்தில், 45% வந்து அந்த ரத்தத்தில் உள்ள அணுக்கள், ரத்த அணுக்கள் இருக்கிறது, பல வகையான அணுக்கள் இருக்கிறது. அப்போ அந்த 55% இருந்தால் தான் அந்த ரத்த ஓட்டம் சரியாகுது, சீராமையும். அது வந்து திக்காயிடுச்சுனாக்கா சீராமையாது, ஸ்லோவாக போகும், கிளாட் ஆக ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸு சொல்லுவாங்க. 2 to 3 days இருக்கும். அடுத்தது வந்து மொல்லமாக ரெக்கவரி ஃபேஸுக்கு, நல்லா ஆகிற ஃபேஸுக்கு வருவாங்க. அப்போ வந்து அந்த வெளியே கசிஞ்ச அந்த பிளாஸ்மாலாம் உள்ளே வரும். அப்புறம் வந்து யூரின் கொஞ்சம் ஒழுங்காக அவுட்புட் ஒழுங்காக போவாங்க. ஒரு ஓவராலாக கொஞ்சம் ஜுரங்கிறலாம் குறைஞ்சி அவங்க நல்லபடியாக ஆவாங்க. சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சல் பருவத்தில் பாருங்கள், திடீர்னு காய்ச்சல், அப்போ தலைவலி, வாய், மூக்கு இதெல்லாம் வந்து சில சமயம் மூக்கில் இருந்து வாயிலிருந்து ரத்தம் கசிஞ்சாலும் கசியும், தசை வலி, மூட்டு வலி, வாந்தி, தோல் வந்து கொஞ்சம் வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து காய்ச்சல் பருவத்தில். கடுமையான பருவத்தில் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வந்து அதாவது பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாயிடும், நுரையீரல் வந்து கொஞ்சம் வேலை செய்யாமல் இருக்கும், வயிற்றில் கொஞ்சம் நீர் கோத்தாலும் கோக்கும், இது மாதிரி வந்து இருக்கும். மீள்நிலை அதாவது சரியாகும்போது என்ன பண்ணும், ஒரு சில சமயம் வந்து மூளையை பாதிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து கம்மியாக குடித்தோம் இருந்துச்சு, டீஹைட்ரேஷன் அப்படி இருக்கும்போது மூளையில் பாதிச்சுனாக்கா அது வந்து ஃபிட்ஸ் வர்றது இப்போ இருந்தாலும் வரும், ஃபிட்ஸ் வரும். ஒருவேளை வந்து பிபி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பல்ஸும் சுலபாக இருக்குது, பிபியும் கம்மியாக இருக்குனாக்கா என்ன ஆகும், அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து கான்ஷியஸாக இருக்க மாட்டாங்க, வலிப்பு வரும். அதே மாதிரி கம்மியாக வந்து இதய துடிப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய, முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது. பார்த்தோம்னா ஐஜிஜி ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த செகண்ட் இதில் வந்து நல்லா தெரியும். அதாவது இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொசு கடிச்ச உடனே ஒரு 5 days வந்து வைரஸ் வந்து மியா அப்படின்னா பிளட்டுன்னு அர்த்தம், வைரஸ் வந்து பிளட்டில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது கொஞ்ச நாள் அப்படி விட NS1 வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அதுக்கு தக்கன வந்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இல்லாமல் அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஃபார்ம் ஆகும், IgM ஃபார்ம் ஆகும், IgG வந்து ஃபார்ம் ஆகும். IgG டெஸ்ட் வந்து இப்போ வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்தத்தில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இதுக்கு தகுந்தாப்புல வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம பண்ணணும். அது தவிர வந்து நியூக்ளிக் ஆசிட் அமிலிபிகேஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதை பிளட்டு, யூரின் இது தான் பண்ணுவாங்க. இது தவிர வந்து கிளினிக்கலாக வந்து என்ன பார்ப்பாங்கனாக்கா பிளட் டெஸ்ட்டில் வந்து PCV பார்ப்பாங்க, பிளேட்லெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அடுத்தது வந்து ஒரு டூனிக்கை வந்து இந்த பிளட் எடுக்கும்போது போடுவாங்க பாருங்க, டூனிக் அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அதை எடுத்து பார்த்தோம்னாக்கா ஒரு 20 செகண்ட் வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி வந்து அந்த ரத்தம் வந்து புள்ளியாக திட்டா தோலுக்கு வெளியே நம்மளுக்கு தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பிளேட்லெட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து பத்திரமா வந்து ஒரு காஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும். இதுக்கு வந்து பர்டிகுலராக ட்ரீட்மெண்ட் என்னன்னாக்கா, பர்டிகுலராக வைரஸுக்கு கிடையாது. ஆனாக்கா வந்து இந்த பேராசிட்டமால், டைனிலால், ஏதாவது ஒன்று, ரெண்டும் கொடுக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று, டோலோ இல்லைன்னா பேராசிட்டமால். அந்த பேராசிட்டமால் தான் அது வந்து டைனிலாலும் சொல்லுவாங்க, பேராசிட்டமால் சொல்லுவாங்க, அசிட்டமினோஃபன் சொல்லுவாங்க, அது கொடுக்கணும். எது கொடுக்கவே கூடாது அப்படின்னா ஆஸ்பிரின் வந்து கொடுக்கக்கூடாது, புரூஃபன் டேப்லெட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுக்கவே கூடாது. ஏன் ஆஸ்பிரின் கொடுக்கக்கூடாதுன்னா பிளேட்லெட் ஏற்கனவே வந்து கம்மியாக இருக்குது. பிளேட்லெட்டை கவுண்டு வந்து 1.5 to 4.5 lakhs cubic millimeter இருக்கணும்.
அது வந்து 20,000 ஒரு வேளை அப்படிலாம் ஆச்சு, 50,000 ஆச்சுன்னா ப்ளீடிங் எந்த இடத்துலனாலும் ப்ளீடிங் ஆகும். மூக்கு, வாய், குடல் எல்லா இடத்துலையும் ப்ளீடிங் ஆகி அவங்க இறந்தே போயிடுவாங்க. ஸோ இந்த ஆஸ்பிரினோட என்ன பண்ணும், ப்ரூஃபன் ஆஸ்பிரின்லாம் அந்த மாத்திரையோட பக்க விளைவு என்னன்னாக்கா அது வந்து கிளாட் ஆகிறத வந்து தடுக்கும். அதனால தான் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு பாருங்கள், அவங்களுக்கு வந்து கிளாட் ஆகிருக்க ஹார்ட்டில் அதை தடுக்கிறதுக்காக இந்த ஆஸ்பிரின் வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு ஆஸ்பிரின் வந்து கொடுக்கவே கூடாது. யூஸ்வலாக எந்த வைரஸ் வியாதிக்கும் ஆஸ்பிரின் ப்ரூஃபன்லாம் கொடுக்கவே கூடாது. ஆஸ்பிரின், ப்ரூஃபன்னு, நெப்ராக்சன் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. 2 விதமாக பிரிக்கலாம். மைல்டாக இருந்தால் வீட்டிலையே வைத்து அவங்கள வந்து பெட் ரெஸ்டில் இருக்க வச்சு நிறைய வந்து நீர் ஆதாரங்களை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் கொடுத்துடணும். அதான் தண்ணியா, இளநி, வெறும் தண்ணி குடித்தா வாட்டர் டாக்ஸிசிட்டி வரும். ஸோ இளநி குடிக்கிறது, ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கறது, எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடுக்கறது, தண்ணி நிறையா ஆகமத்தை வந்து நிறையா வந்து குடிக்க வைக்கிறது, நல்ல சாப்பாடு போட வைக்கிறது. ஏன்னா ஆர்பிசி பிளேட்லெட்லாம் இல்லைல்ல, அதனால் புரத சத்து உள்ள ஆகாரம். அவங்க வாமிட்டிங் இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஃபுட்டை வந்து நல்லா கவர் பண்ணி நல்லபடியாக அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு கூடவே அந்த மாத்திரையும் கொடுத்துடணும். ஒரு மயக்கமாக வந்துச்சு, பிபி வந்து லோவாகிடுச்சு, பிளேட்லெட் வந்து கம்மியாக இருக்கிறதால நிறையா ரத்த போக்கு வந்து நிற்காமல் ஒழுகிட்டே இருக்கும். நம்மளுக்கெல்லாம் வந்துச்சுன்னா நின்றுடும். ஸோ நிற்காமல் ஒழுகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்காம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வந்து ஐவி ஃப்ளூயிடோ இல்லை வந்து இந்த பிளேட்லெட் பிளாஸ்மா இருக்கு பாருங்கள், அதை கூட வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இன்ஸ்டியூஷனல் கேரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆனவுடனே வீட்டுக்கு விட்டு வரலாம். இவருக்கு வேக்சின் இருக்குன்னா இருக்குது, ஆனால் நம்ம நாட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனால் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் சில இதில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சில நாட்டில் வந்து அப்ரூவ் பண்ணல. ரொம்ப ஃபியூ நாட்டில், அமெரிக்கா போன்ற நாட்டில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் டெங்கு வேக்சியா ஒன்று. இது வந்து 6 to 45 வயசு இருக்கிற வரைக்கும் தான் அதை வந்து கொடுக்க முடியும். அவங்க வந்து 3 டோஸ் எடுத்துக்குவாங்க 6 மாதம் இடைவெளியில். இது வந்து ஃபஸ்ட்டு வேக்சினு. செகண்ட் வந்து கியூடென்ஹா வந்து 2 டோஸ் எடுத்துக்குவாங்க. 3 மாதம் இடைவெளியில் வந்து 2 டோஸ் எடுத்துக்குவாங்க. அது வந்து இதுதான் வந்து வேக்சினை பற்றிய ஒரு ஹிஸ்ட்ரி. 0.5% பைரத்திரம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து இன்செக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொள்கிற ஒரு மருந்து மாதிரி தான். அது சின்ன இதெல்லாம் பூச்செல்லாம் கொல்லும். பேனு கொள்றதுக்கு கூட அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. சின்ன புண்ணு கூட போடுவாங்க. அதனால அது வந்து ஸ்ப்ரே, லோஷன் நம்ம மேலே தடவிக்கலாம். ஸ்ப்ரேனா அந்த துணிகள்லாம் போட்டு விடலாம். இது மாதிரி அதை வந்து கொசு வராமல் தடுக்கிறதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் பண்ணலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இந்த பேராக இல்லாமல் ஃபுல்லாக கவர் பண்ண துணிங்க, சட்டை, பேண்ட்டு, இது மாதிரி ஏதோ ஒன்று ஃபுல்லாக கவர் பண்ணி கொசுலாம் வந்து கடிக்காத மாதிரி பண்ண அது. ரெண்டாவது வந்து அது ஒரு மெத்தடு. மூணாவது வந்து அந்த ஒழுங்காக வந்து அந்த குப்பைகளை அந்த அரசாங்கம் சொல்கிற மாதிரி அதை கவர் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக வந்து கார்பேஜஸ் வந்து போடணும். ப்ளஸ் வந்து எங்கேயாவது தண்ணி தேங்கி நின்றுச்சுனாக்கா அந்த தேங்கிய தண்ணியில் வந்து நிறையா கொசு முட்டை விடும். ஸோ அதனால் வந்து அந்த இது வந்து நம்ம விடக்கூடாது. தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். தொட்டி மேலே, மாடி தொட்டி, அது இதெல்லாம் தண்ணி இருந்துச்சுன்னா, தண்ணி நல்ல குட் சானிடேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து வராது. கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் வந்து அப்படி கொஞ்சம் தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து போட்டு கொஞ்சம் அது வந்து தெருவிலலாம் அப்படி கூட போட்டு விடுவாங்க. அது கவர்மெண்ட் வந்து போடுவாங்க. அது மாதிரி போட்டுக்கணும். நாலாவதாக என்னன்னாக்கா, வீட்டில் வந்து ஒரு துளசி செடி, நொச்சி செடி, வேப்பலை இதெல்லாம் கொஞ்சம் வச்சோம்னாக்கா அந்த கொசு வந்து கொசு வந்து அது வந்து ஒரு ரிப்பலண்ட்டாக அது வந்து யூஸ் ஆகிக்கும். கார்பேஜ் வந்து சொன்ன மாதிரி ஒழுங்காக க்ளீன் பண்ணணும். அது எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துலலாம் ஹோட்டலு அது இதுன்னு அது மாதிரி வல்னரபிளாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இந்த செஞ்சோம்னாக்கா சுத்தமே சுகாதாரம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா இது மாதிரி வந்து கொசுவால், ஈக்களால் பரவுற வியாதிகளை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தடுத்துடலாம். நன்றி நேயர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக் பண்ணி
ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் கொடுங்க. நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.